ನಮಸ್ಕಾರ. ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು. ஏங்க இது வந்து கன்னடத்தில் ஏன் சொல்கிறேன்னாக்க கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கன்னடா தெலுங்கு வந்து வருஷ பிறப்பு வந்து உகாதி தின புது வருட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பானுமதி குரு கிச்சனில் வந்து இன்னைக்கு நாளைக்கு அதாவது உகாதி அன்னைக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இது தின்பண்டம் வந்து ஒப்பட்டு. அது வந்து நம்ம வந்து இப்போ வந்து அவங்க எப்படி ஸ்பெஷலாக செய்கிறாங்களோ அதே ஸ்டைலில் நான் இப்போ செய்ய போகிறேன். அது தோரம்பருப்பு வச்சு அவங்க செய்வாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கூட இப்போ அது தோரம்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன். பார்க்கலாம் வாங்க. தோரம்பருப்பு ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டேன். நான் ஏற்கனவே நல்லா பல தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நேராகவே இதில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து குக்கரில் வச்சா சரி வராது. நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பையும் இந்த ஹாட் வாட்டரில் போட்டாச்சு. இது வந்து நல்லா நைஸாக வேகணும். இது வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்க முடியாது, குக்கர்லேயே வேக வைக்கக்கூடாது. இது வந்து நேரடியாக நம்ம வேக வச்சு அந்த பதம் எப்படின்றது நான் காமிக்கிறேன். இது வந்து இப்படி தான் வேக வைக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், அவ்வளோதான். இது நல்லா வேக விட்டுக்கலாம். இது வந்து வெந்துகிட்டே இருக்கட்டும். கோழி அதாவது ஒப்பட்டுக்கு மேல் மாவு 300 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துகிட்ருக்கேன். பருப்பு 300 கிராம்ஸ், அதுக்கு வந்து ஈக்குவலாக இதுவுமே 300 கிராம்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இது வந்து சிரோட்டி ரவை, நைஸ் ரவை இதோட சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்க்காமையே செய்யலாம், இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். மாவு வந்து சப்புன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா ஒரு அரை ஸ்பூன் மாவு, இது மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு விட இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா கொஞ்சம் லூஸாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் இது வந்து ஊறணும். நெடுவில் வேணால் எடுத்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நம்ம இது பண்ணி கூட வைக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி லூஸாக இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கொஞ்சம் ஆயில், இது வந்து நல்லெண்ணெய் விட்டுனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இது வந்து நம்ம அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு இப்படி கூட வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்க கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இது இப்படி வச்சா இந்த மாதிரி ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக. இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து நம்ம ஓகே, இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வச்சிடலாம். மேல் மாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா மாவு மாதிரி இந்த அளவுக்கு கையில் இப்படி பண்ணும்போது இப்படி நல்லா மாவு மாதிரி வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டி இந்த தண்ணியெல்லாம் பருப்பு தண்ணியில் நம்ம வடிகட்டிடணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த பருப்பை மட்டும் ஆற விடணும். கம்ப்ளீட்டாக நல்லா வடிகட்டிடணும். பருப்பு நல்லா ட்ரைன் பண்ணி அந்த கிணத்துல போட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ பருப்பு போட்டிருக்கோமோ 300 கிராம் பருப்பு, 300 கிராம் மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ 300 கிராம் வெல்லம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதை வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அவ்வளோ தேவையில்லை. நல்லா பருப்பு சூடாக இருக்கும்போதே வெல்லத்தை போட்டு கிளறும் போது என்னாகும், நல்லா சீக்கிரம் கரைஞ்சிடும்.
சீக்கிரம் கரைஞ்சி நல்லா நம்ம இது கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணி போடாமையே கூட நல்லா கரைஞ்சிடும். இதுக்கு வந்து முக்கியமாக இதில் வந்து பாருங்கள், ஏலக்காய், இது வந்து ஜாதிபத்திரி, இது வந்து ஜாதிக்காயை வந்து நல்லா ஒடிச்சு வச்சுருக்கேன். இது மூணுமே இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய் மூணுமே இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரெண்டும் நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சி பருப்பும் சேர்ந்து நல்லா ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இது கொஞ்சம் இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் தேங்காய் துருவல் இதுக்கு சேர்க்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயை வந்து நான் தேங்காய் துருவல் வந்து இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மாதிரி திரும்பவும் கிளறி கொடுத்துக்கலாம். தேங்காய் வந்து செய்கிறாங்க, தேங்காய் சேர்க்காமையும் செய்கிறாங்க. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து இப்படி எடுக்கும்போது இப்படி விழுந்ததுன்னா பதம் கரெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இப்போ ஆற வச்சு நல்லா மிக்சியில் உரல் இருந்தால் உரலில், கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில், நம்மளோட இஷ்டம். ஆனால் நல்லா கெட்டியமாக இந்த பூரணம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த ஓலிகை பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சோம். அந்த பருப்பு வேக வச்சது பருப்பு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பு தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு ஒரு ரசம் பண்ணணும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட்டும் ஆகாது நம்மளுக்கு. அன்றைக்கி நல்லா காரசாரமான ஒரு ரசம் ரெடியாக போகுது. இப்போ அதுக்கு பாருங்கள், அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 சின்ன வெங்காயம், இது அதாவது பெரிய வெங்காயம் தான், கொஞ்சம் சின்னதாக 2 வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம எதுவுமே போடாமல் தான் இது வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி, இதுக்கு வந்து ஒரு 10 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டே இருக்கும்போது 4 மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக, ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூடில் இந்த மாதிரி வதக்கினாக்க போதும். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கிருக்குங்களா, இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு புளி இதோட சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு தண்ணியில் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கருவேப்பிலை அப்படியே சேர்த்துடணும். இந்த பச்சை கருவேப்பிலையை இதில் அப்படியே சேர்த்து இது ஸ்டவ் மேலே வச்சுட்டு இது கொஞ்சம் ஆற வச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா ஆறிடுச்சு. இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணி ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பேர் ஒப்பட் ரசம். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒப்பட் செய்கிற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த ரசத்தை வந்து கர்நாடகாவில் எல்லோரும் ஒரு வீட்லேயுமே செய்வாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தாளி பண்ணுறது கிடையாது, அதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் அதிலே சேர்த்தாச்சு.
கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இவ்வளோ தேங்காய் சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது. தேங்காய் சேர்க்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்த விட மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த ஒப்பட்டுக்கு அரைச்சிருக்கோம் இந்த பருப்பு இதெல்லாம் ஒப்பட்டுக்கு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம கொஞ்சம் இதோட கரைச்சி நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அது அந்த காலத்தில் வந்து உரலெல்லாம் நல்லா அரைச்சி உரலை தான் அரைப்பாங்க. அரைச்சி எடுக்கும்போது நிறைய இந்த மாதிரி திக்னஸ்ஸாக கிடைக்கும் உரலை அரைக்கும்போது. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால வந்து இதை ஒரே அந்த பருப்பு வெல்லம் சேர்த்து அந்த போலிக்காக பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இதில் அரைச்சி இதில் கொஞ்சம் சேர்த்து போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ஒரு ரசம் ரெடி. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், கமன்ற ஒரு ரசம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த பொடி சேர்த்து செய்யும்போது. இப்போது நம்ம வந்து இப்படியும் சேர்க்கலாம், நீங்கள் நம்ம வந்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவும் சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு திக்னஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது நல்லா ஒரு கொதி வந்ததுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த ஒப்பட்டுக்கு பருப்பெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு வெல்லம் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அது பாருங்கள் இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. அது வந்து எடுத்து இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த இதில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு ஒரு உருண்டைகளாக இது வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஒப்பட்டு செய்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த சாம்பார் பொடி சேர்த்த ஒரு போலி ஒப்பட்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, திக்னஸ்ஸாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை வந்து சாத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்ணும். நெய் ஒரு நல்லா 2 ஸ்பூன் போட்டு இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாவு ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். அது ரொம்ப கூட எண்ணெய் போடலை, மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து இந்த பூரணம் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே ஸ்டவ் பண்ணிவிட்டு இது பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி அரிசி மாவு தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை வந்து இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக எடுத்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்று கொண்டு ஒட்டாமல். இது ஒரு மெத்தடு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ஒப்பட்டு, அருமையாக இருக்குது. இது வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து பூரணத்தை இதில் ஸ்டஃப் பண்ணி நான் காமிச்சேன் இல்லைங்களா, உள்ளே அது பண்ணணும். உள்ளே அந்த பூரணத்தை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு நல்லா மூடிட்டு பாருங்கள். இதில் நல்லா இது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரணும்னா கொஞ்சம் எண்ணெயை கூட தொட்டுட்டு இது மாதிரி ஒரு ஷீட்லேயோ வாழை இலையிலையோ நம்ம வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அது நல்லா மெல்லிசாவும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதோட எடுத்து இது காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, இதை பாருங்கள், இதில் அப்படியே போட போகிறேன். அருமையாக வந்திருக்கு இல்லையா. இதே மாதிரி தான் இந்த ஷீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் இந்த மாதிரி செய்யும்போது வந்து சூப்பராக வந்துடும். நம்ம வீட்டில் எதானா ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூரணத்தை வந்து பாருங்கள் இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் அரிசி மாவில்
கீழ்ப்பக்கம் மட்டும் நல்லா அரிசி மாவில் நம்ம கை டச் ஆகிற இடத்துல மட்டும் போட்டு இந்த பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சு நல்லா இந்த பாருங்கள், இந்த கையால் தான் நம்ம இதை மாவை வந்து இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி செய்யும்போது இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஈஸியாகவே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா 15 ஒப்பட்டுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு இருக்க அளவுக்கு 15 ஒப்பட்டுகள் வருது பாருங்கள். நல்லா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா தட்டிகிட்டே போகலாம். அருமையாக வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து இது வந்துருக்கு. கொஞ்சம் இது பெருசு பண்ணிவிட்டு இதே மாதிரி தட்டிட்டு இது மாதிரி ஒன்றொன்றையாக வேக வச்சு எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே காமிக்கிற பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இது நல்லாவே இந்த மாவு உள்ள பூர்ணமே தெரியாதுமே அருமையாக வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு பால் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 300 கிராம் துவரப்பருப்பு, அதே மாதிரி 300 கிராம் இது மைதா மாவு, 300 கிராம் வெல்லம், இதெல்லாம் எடுத்து செய்யும்போது 20 ஒப்பட்டைகள் ஆகிருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் ஒப்பட்டை அப்படியே சாஃப்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குன்னாரு. இதுக்கு வந்து நல்ல நெய் வீட்டிலே காய்ச்ச நெய் விட்டு பால் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் ரசம், அதாவது நல்லா கெட்டியாக பாருங்கள், குழம்பு மாதிரி நல்லா விட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஒப்பட்டு ரசம் ரெடியாக இருக்குது. இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உகாதி ஸ்பெஷல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உகாதி ஸ்பெஷல் இதை வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அந்த மாவு உள்ளேயே அந்த இதை வந்து பூரணத்தை வச்சு நல்லா ஸ்டவ் இது பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நல்லாவே செய்ய வருது. நான்லாம் கூட ரொம்ப எக்ஸ்பெக்டெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ தான் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப 2-3 டைமாக சூப்பராக வந்திருக்கு ஒப்பட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி உகாதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.